ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விஜய் சார் பார்லிமெண்ட்டில் கொண்டுட்டு வந்த 3 விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம திமுக அரசு பரந்தூரில் ஒரு புதிய விமான நிலையம் அமைக்கணும்னு திட்டமிட்டிருந்தாங்க. அதை டிவிகே அரசு கைவிட்டுருச்சு. இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடும் மக்களுடன் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, வெற்றி பயணம். இது பெண்களுக்கு உதவக்கூடிய ஒரு பயணம். எல்லா பெண்களும் வேலைக்கு போய் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தடை நம்ம சம்பாதிக்கிற காசு பஸ் பேருக்கே சரியாக போயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதை சரி செய்வதற்காக முதல் கட்டமாக மாநகரம் நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டியூலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டுருக்காங்க. மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு என்னென்னா, 3 சிலிண்டர்கள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? நம்ம முதலமைச்சர் விஜய். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் என்ன திட்டம் அப்படின்னா, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எத்தனை? 3. எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். சிலிண்டர் வழங்கும் திட்டம் பொங்கல் பண்டிகை முதல் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சட்டப்பேரவையில் இது 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 அறிவிப்புகள் தான் நம்ம முதலமைச்சர் விஜய் சார் சட்டப்பேரவையில் செய்த அறிவிப்புகள்.